ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணிமேகலையில் இருக்கிற முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம 50 காப்பியங்கள் வைஸ் பார்க்கும்போது ஸோ என்னென்ன இருக்குன்னு டீட்டெயில் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் பார்த்துருப்போம். சிலப்பதிகாரம் ஆசிரியர் யார் யார், அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், ஸோ அவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது, மேற்கோள்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ஒரே இதாக பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது மணிமேகலை தான் சரிங்களா. மணிமேகலையோட குறிப்புகள் என்னென்ன, ஸோ இதில் சிறப்புகள் என்ன, ஸோ மேற்கோள்கள், பாடல் வரிகள் எல்லாம் பார்த்துட்டு ப்ரீவியஸில் வந்து மணிமேகலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம் சரிங்களா. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. நாங்கள் மேலே வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர், அதாவது வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து தமிழ், சயின்ஸு, சோசியலும் இருக்குது. மேக்ஸ் ப்ரீவியஸ் இயரோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போ பேக் மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குறிப்பு வந்து பார்த்துடலாம். ஸோ மணிமேகலை ஆசிரியர் யார்? மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவரோட இயற்பெயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாத்தனார் சரிங்களா. சீத்தலை அப்படிங்கிறது வந்து இவரோட ஊர் பெயர் தான். சீத்தலை திருச்சிராப்பள்ளியில் இருக்குது சரிங்களா. ஸோ சீத்தலை சாத்தனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட இயற்பெயர் வந்து சாத்தனார். நிறைய பேர் வந்து சீத்தலைன்னு போட்டுட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப தவறானது சரிங்களா. அவரோட ஊர் பெயர் தான் வந்து சீத்தலை. எக்ஸாமில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து காலம் வந்து பாருங்கள். காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு சரிங்களா. இவங்க சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகள் 2 பேருமே வந்து சம காலத்தவர் தான். 2 பேருமே 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான் சரிங்களா. ஸோ பாடல் அடிகள் வந்து பாருங்கள் 4755 பாடல் அடிகள். காதிகள் வந்து 30 காதிகள் சரிங்களா. மணிமேகலை எத்தனை காதிகள் இருக்குது? 30 காதிகள் இருக்குது. இது வந்து என்ன பாவகை அப்படின்னா நிலை மண்டில ஆசிரியப்பா சரிங்களா. நிலை மண்டில ஆசிரியப்பா. என்ன சமயம் அப்படின்னா பௌத்த சமயம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். மணிமேகலை வந்து என்ன சமயம் அப்படின்னா பௌத்த சமயத்தை சேர்ந்தது சரிங்களா. சிறப்பு பெயர்கள் வந்து பாருங்கள். தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூல் புலவன் சரிங்களா. தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூல் புலவன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இளங்கோவடிகளால் இவர் வந்து பாராட்ட பெற்ற பெயர்கள் சரிங்களா. சீத்தலை சாத்தனாருடைய சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பெயர் தான். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்ட பெயர்கள் சரிங்களா. ஸோ அதுவும் கேட்பாங்க. ஸோ இதோட சிறப்புகள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தாலும் இந்தியாவை நாவலத்தீவு என குறிப்பிடப்படும் நூல் வந்து மணிமேகலை சரிங்களா. இந்தியாவை நாவலத்தீவு என குறிப்பிடும் நூல் வந்து மணிமேகலை. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் மணிமேகலை சரிங்களா. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் வந்து மணிமேகலை ஆகும். உலகில் தோன்றிய முதல் பெண் துறவி யார்? மணிமேகலை அவர்கள் சரிங்களா. உலகில் முதலில் தோன்றிய பெண் துறவி யார் அப்படின்னா மணிமேகலை. சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர். 2 பேரும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். 2ஆம் நூற்றாண்டு சரிங்களா. சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர். அடுத்து வந்து பாருங்கள். இவர் மதுரையில் கூல வாணிகம் செய்து வந்ததால் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் எனவும் அழைக்கப்படுகிறார் சரிங்களா. ஸோ இவர் வந்து மதுரையில் வந்து கூல வாணிகம் செய்துட்டு இருந்தங்காட்டி இவர் வந்து கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு இன்னொரு பெயரும் இருக்குது சரிங்களா. சுட்சுவை, பொருட்சுவை, இயற்கை வருணைகள் நிறைந்த நூல் தான் மணிமேகலை சரிங்களா. சொற்சுவை, பொருட்சுவை, இலக்கிய வருணைகள் நிறைந்த நூல் தான் மணிமேகலை சரிங்களா. சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து 2மே இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ரிப்பீட்டாக நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள். மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை இது கூறுவதால் இன்னும் மணிமேகலை துறவு எனவும் அழைக்கப்படும் சரிங்களா. ஸோ மணிமேகலையின் துறவு வாழ்க்கை இது கூறுவதால் இன்னும் மணிமேகலை துறவு எனவும் அழைக்கப்படும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம்.
மணிமேகலை சமுதாய சீர்திருத்த காப்பியம் என்னும் வழங்கப்படுகிறது. சரிங்களா, மணிமேகலை வந்து சமுதாய சீர்திருத்த காப்பியம் என்னும் வழங்கப்படுகிறது. சரிங்களா, ஸோ இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. நம்ம சிலப்பதிகாரத்துக்கு வந்து நம்ம என்னென்ன சிறப்புகள் நம்ம தனியாக பார்த்துருந்தோம், ஆனால் எல்லாமே வந்து ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க. சரிங்க, முத்தமிழ் காப்பியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரிப்பீட் எக்ஸாம்லாம் கேட்டுகிட்டே, குடிமக்கள் காப்பியம் இதெல்லாம் வந்து பொறுத்துகளே கேட்டுகிட்டே இருக்காங்க. சேம் அதே மாதிரி மணிமேகலை துறவு, சமுதாய சீர்திருத்த காப்பியம், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மணிமேகலையோட சிறப்பு பெயர்கள். சரிங்களா, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. சரிங்களா, மணிமேகலையோட தாய் தந்தையார்னு கூட யாருன்னு கேட்கலாம், கோவலன் மாதவி அவர்கள். மணிமேகலை விரும்பியவன் யாருன்னா உதயகுமாரன் அவர்கள். மணிமேகலையின் தோழி சுதமதி, இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மணிமேகலையின் தோழி யார் அப்படின்னா சுதமதி அவர்கள். அடுத்து வந்து பாருங்கள், மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணி பல்லவ தீவிற்கு தூக்கி சென்று 3 வரங்களை அளித்தது. சரிங்களா, மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணி பல்லவ தீவுக்கு தூக்கி சென்று 3 வரங்களை அளித்தது. சரிங்களா, ஸோ இதுவும் முக்கியம். மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலை வந்து எந்த தீவுக்கு தூக்கி சென்றதுன்னு கேட்பாங்க. மணி பல்லவ தீவுக்கு தூக்கி சென்று 3 வரங்களை அளித்தது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், உடலில் தோன்றும் தீவினை. நம்மளோட உடலில் தோன்ற தீவினை என்னென்ன அப்படின்னா கொலை, களவு, காமம். சரிங்களா, உடலில் தோன்றும் தீவினைனா என்னென்னா கொலை, களவு, காமம். சொல்லில் நம்ம பேசுகிற சொல்லில் தோன்றும் தீவினை வந்து பார்த்திங்கன்னா பொய், புறங்கூறல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லில் நம்ம பேசுகிறதுலேருந்து வர தீவினைகள்லாம் என்னென்னா பொய், புறங்கூறல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மணிமேகலையில் கூறப்படும் 10 குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, மணிமேகலையில் கூறப்படும் குற்றங்கள் எத்தனை? 10. ஸோ அது என்னென்ன அப்படின்னா கொலை, களவு, காமம், பொய், புறங்கூறல், கடுஞ்சொல், பயனற்ற சொல், பேரவா, கடுஞ்சொல், தெளிவில்லாத அறிவு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மணிமேகலையில் கூறப்படும் 10 குற்றங்கள். அதாவது வந்து நம்ம உடலாலையும் நம்மளோட சொல்லாலையும் வர தீவினைகள் எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 குற்றங்கள்னு சொல்லி மணிமேகலை குறிப்பிடுகிறது. சரிங்களா, கொலை, களவு, காமம், பொய், புறங்கூறல், கடுஞ்சொல், பயனற்ற சொல், பேரவா, கடுஞ்சொல், தெளிவில்லா அறிவு. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சமய பூசலுக்கு வித்திட்ட தமிழின் 2ஆம் காப்பிய நூல் வந்து மணிமேகலை. சரிங்களா, சமய பூசலுக்கு வித்திட்ட தமிழின் 2ஆம் காப்பிய நூல் வந்து மணிமேகலை. புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுவது மணிமேகலை. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து மணிமேகலை நூலோட சிறப்பு பெயர்கள். சரிங்களா, புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுவது மணிமேகலை. சமய பூசலுக்கு வித்திட்ட தமிழின் 2ஆம் காப்பியம் அப்படின்னாலும் வந்து மணிமேகலை தான். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், நூலோட சிறப்பு பெயர்கள் நம்ம என்னென்னு டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ அதோட பெயர் வர காரணம் என்ன? சரிங்களா, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம அதாவது சிலப்பதிகாரத்துலேருந்து நூல் சிறப்பு பெயர்கள் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனால் மணிமேகலை வந்து ஒவ்வொரு சிறப்பு பெயரும் வந்து எந்த காரணத்தினால அந்த சிறப்பு பெயர்கள் வந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதையும் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா, மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயர் நம்ம பார்த்தோம்ல. மாதவியின் மகளான மணிமேகலை இளமையிலேயே துறவு பூண்டதை கூறுவதால் இந்த நூலுக்கு வந்து மணிமேகலை துறவு என்னும் சிறப்பு பெயர் உண்டு. சரிங்களா, ஸோ இவ்வளோ வந்து டீட்டெயிலாக பார்க்குற காரணம் கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். மாதவியின் மகள், அதாவது மணிமேகலை இளமையிலே துறவு பூண்டதை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை துறவு. சரிங்களா, ஸோ அப்படின்னு கேட்கலாம். அடுத்து முதல் சமய காப்பியம் பௌத்த சமய கொள்கைகளை வலுவாக எடுத்து கூறி வலியுறுத்துவதால் இது வந்து முதல் சமய காப்பியம் நூலும் எனும் அழைக்கப்படும். சரிங்களா, முதல் சமய காப்பியம்னு சொல்லி எதனால் சொல்கிறோம் அப்படின்னா பௌத்த சமய கொள்கைகளை வலுவாக எடுத்து கூறி வலியுறுத்துவதால் இதை வந்து மணிமேகலை வந்து முதல் சமய காப்பியம்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், அறக்காப்பியம் வந்து எக்காலத்திற்கும் ஏற்ற அறங்களை எடுத்து கூறுவதால் வந்து மணிமேகலை வந்து ஒரு அறக்காப்பியம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, எக்காலத்திற்கும் ஏற்ற அறங்களை எடுத்து கூறுவதால் தான் இந்த நூலை வந்து அறக்காப்பியம்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், சீர்திருத்த காப்பியம்னு சொல்லி சொல்லுவாங்க. பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு, சிறை, சாதி ஒழிப்பு, பசி ஒழிப்பு, கொலை, களவு ஒழிப்பு முதலான சமய சீர்திருத்தங்களை பேசுகின்றது இது இந்த நூல் தான். அதனால் வந்து இதுக்கு வந்து சீர்திருத்த காப்பியம்னு ஒரு பேர் இருக்குது. சரிங்களா, மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா பரத்தை ஒழிப்பு, மது, சிறை, சாதி ஒழிப்பு, பசி ஒழிப்பு, கொலை, களவு ஒழிப்பு பற்றி முதலான சமய சீர்திருத்தங்களை பேசுகின்றதுனால மணிமேகலை வந்து ஒரு சீர்திருத்த காப்பியம்னு சொல்லி சொல்லுவாங்க. புரட்சி காப்பியம் நம்ம பார்த்தோம்ல இப்போ. ஸோ புரட்சி காப்பியம் எப்படின்னா பரத்தியின் மகளை
அறத்தின் தலைவியாகவும் துறவியாகவும் மாற்றி காட்டுவதால் இது வந்து ஒரு புரட்சி காப்பியம். சரிங்களா? பரத்தியின் மகளை அறத்தின் தலைவியாகவும் துறவியாகவும் மாற்றி காட்டியுள்ளதால் இதை வந்து ஒரு புரட்சி காப்பியம்னு சொல்கிறாங்க. கதை களஞ்சிய காப்பியம்னு ஒரு பெயர் இருக்குது. ஸோ அது எதனால் வந்தது அப்படின்னா, கிளை கதைகளை மிகுதியாக கூறுவதால் இந்த மணிமேகலையை வந்து கதை களஞ்சிய காப்பியம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கிளை கதைகளை மிகுதியாக கூறுவதால் கதை களஞ்சியம் காப்பியம்னு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? அமுத சுரபியை கொண்டு அனைவரின் பசிப்பினியும் மணிமேகலை போக்கிய நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்ன? பசிப்பினி மருத்துவ காப்பியம் என்று அழைக்கப்படும் மணிமேகலை. சரிங்களா? பசிப்பினி மருத்துவ காப்பியம்னு பெயர் எதனால் வந்தது அப்படின்னா, அந்த அமுத சுரபி வாங்கிட்டு வந்தாங்களே, ஸோ அதை கொண்டு அனைவரின் பசிப்பினியும் போக்கியவள் யார்? மணிமேகலை அவர்கள். சரிங்களா? ஸோ அதனால் அந்த நூலுக்கு வந்து என்ன பெயர் வந்தது? பசிப்பினி மருத்துவ காப்பியம்னு பெயர் வந்தது. சரிங்களா? சிறப்பு பெயர் வந்தது. பசு போற்றும் காப்பியம்னா பசுவின் பெருமைகளை ஆபுத்திரன் மூலம் எடுத்து கூறுவதால் இந்நூலுக்கு பசு போற்றும் காப்பியம் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. சரிங்களா? ரொம்ப முக்கியம் இந்த சிறப்பு பெயர்கள். இல்லைன்னா அதன் காரணங்கள் கொடுத்து அதுக்குண்டான சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? பசுவின் பெருமைகளை யார் மூலம் எடுத்து கூறுவதால் இது வந்து பசு போற்றும் காப்பியம் என அழைக்கப்படும் ஆபுத்திரன் மூலம். சரிங்களா? இல்லை அப்படின்னா பசுவின் பெருமைகளை ஆபுத்திரன் மூலம் எடுத்து கூறும் நூல் எதுன்னு கூட கேட்கலாம். பசு போற்றும் காப்பியம் என அழைக்கப்படும் மணிமேகலை. நம்ம ஆப்ஷனில் மணிமேகலை இல்லாமல் இந்த மாதிரி காப்பியங்கள் இந்த மாதிரி பெயர் கொடுத்து கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் கொஷின்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். அடுத்து வந்து முக்கிய மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். சிறப்பு பெயர்களை பார்த்தாச்சு, என்னென்ன சிறப்புகள் குறிப்புகள்லாம் பார்த்தாச்சு. லாஸ்ட் ஒன் வந்து மேற்கோள்கள். சரிங்களா? நல்வினை என்பது யாதென வினவின் சொல்லி பத்தின் தொகுதியின் நீக்கீச். சரிங்களா? தொகுதியின் நீக்கீச் என்று அழைக்கப்படும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. சரிங்களா? நல்வினை என்பது யாதென வினவின் சொல்லி பத்தின் தொகுதியின் நீக்கீச் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுக்கே மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையருள் அல்லது கண்டதில் அப்படின்னு சொன்னது வந்து மணிமேகலை தான். சரிங்களா? அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுவே மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையருள் அல்லது கண்டில் அப்படின்னு சொல்கிறது வந்து மணிமேகலை தான். லாஸ்ட் ரெண்டுமே வந்து எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது உண்டி கொடுத்தால் உயிர் கொடுத்தோரே என்கிறது வந்து மணிமேகலை தான். சரிங்களா? வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது உண்டி கொடுத்தால் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் இடம்பெறும் நூல் மணிமேகலை. தேவியும் ஆயமும் சித்ராபதியும் ஆய் தொடி நல்லாய் ஆங்கது கேளாய்ங்கிறது வந்து மணிமேகலை தான். சரிங்களா? வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தோரேங்கிறது வந்து மணிமேகலை தான். தேவியும் ஆயமும் சித்ராபதியும் ஆய்தொடி நல்லாய் ஆங்கது கேளாய் என்று அழைக்கப்படுவதும் வந்து மணிமேகலையில் இருக்கிற பாடல் வரிகள் தான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ப்ரீவியஸில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். சரிங்களா? மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரத்தில் இருக்கிற காதைகளும் 30 தான், மணிமேகலை இருக்கிற காதைகளும் வந்து 30 தான். சரிங்களா? காதைகள் எண்ணிக்கை 30. ரெண்டாவது வந்து பாருங்கள், மணிமேகலையில் முதல் காதையாக அமைய பெற்றது எது? மணிமேகலை வந்து மொத்தம் 30 காதைகள் இருக்குது. அதில் வந்து முதல் காதையாக வந்ததுன்னா விலாவரை காதை தான் வந்து முதல் காதையாக அமைய பெற்றது. விலாவரை காதை. மூணாவது வந்து பாருங்கள், மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். நாலாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சீத்தலை சாத்தனாரின் சமய காலத்தவர் யார்? சரிங்களா? சமகாலத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் கூட சேர்ந்தவர் யார்? இளங்கோவடிகள். 2 பேருமே 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? சமகாலத்தவர் வந்து இளங்கோவடிகள். ஐந்தாவது, தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூற்புலவர் என்று சாத்தனாரை அழைத்தவர் யார்? இளங்கோவடிகள். நம்ம பார்த்துள்ள மேலே இவரோட சிறப்பு பெயர்கள். தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூற்புலவர் என்று சாத்தனாரை அழைத்தவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். ஆறாவது, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து
மணிமேகலை. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. சரிங்களா? அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். இப்பாடல் இடம்பெறும் நூல் வந்து மணிமேகலை. 7வது, இந்திரவிழா கீழ்கண்ட எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது? இந்திரவிழா கீழ்கண்ட எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையதுன்னா புகார் நகரம். சரிங்களா? 8வது, இந்திர விழாவின் நிகழ்ச்சிகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமையும் மணிமேகலை உள்ள காதை எது? இந்திர விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமையும் மணிமேகலை உள்ள காதையின் பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விழாவரை காதை, அதாவது வந்து முதல் காதை. சரிங்களா? விழாவரை காதையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திர விழா பற்றி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 9, மணிமேகலையின் விழாவரை காதையில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுவதாக கூட கூறப்படுகிறது? 28 நாட்கள். சரிங்களா? இந்திர விழா வந்து மொத்தம் 28 நாட்கள் நடக்கும். அதை வந்து விழாவரை காதையில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 10வது கேள்வி, ஒட்டிய சமயத்து உருப்பொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து மணிமேகலை. சரிங்களா? ஒட்டிய சமயத்து உருப்பொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து மணிமேகலை. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸு. 11, காய் குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூங்கொடி வள்ளியும் கரும்பின் நடுமின் இவ்வரிகள் மணிமேகலை நூலில் எந்த காதில் இடம்பெற்றுள்ளது? சரிங்களா? இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. ஸோ மணிமேகலையில் எந்த காதில் இடம்பெற்றுள்ளது? விழாவரை, அதாவது வந்து முதல் காதில் வந்து அமைய பெற்றுள்ளது. காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூங்கொடி வள்ளியும் கரும்பின் நடுமின் இவ்வரிகள் வந்து இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. மணிமேகலையில் வந்து விழாவரை காதையில் அமைந்துள்ளது. சரிங்களா? 12, தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்பவை சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. சரிங்களா? தொடர்நிலை செய்யுளில் வந்து செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்பவை சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. 13, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை எந்த மத சார்புடையது? பௌத்த மதம். இது நம்ம பார்த்தோம், ரொம்ப முக்கியம். மணிமேகலை எந்த மத சார்புடையதுன்னு கேட்டாங்கன்னா பௌத்த மதம். 14வது, பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாற்றுமீன் இவ்வரிகளை இயற்றியவர் வந்து சீத்தலை சாத்தனார். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. சரிங்களா? பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாற்றுமீன் இவ்வரிகளை இயற்றியவர் வந்து சீத்தலை சாத்தனார். 15, பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் வந்து மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. 16, சீத்தலை சாத்தனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டு. சரிங்க? கிபி 2ஆம் நூற்றாண்டு. 17, மணிமேகலை காப்பியத்தின்படி எது சிறந்த அறமாகும்? மணிமேகலை காப்பியத்தின்படி எது சிறந்த அறமாகும்னா உணவு கொடுப்பது. சரிங்களா? உணவு கொடுப்பது. 18, மணிமேகலையின் வேறு பெயர்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மணிமேகலையின் வேறு பெயர் என்ன அப்படின்னா பசிப்பினி போக்கிய பாவை. சரிங்களா? மணிமேகலை இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா பசிப்பினி போக்கிய பாவை. 19, பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கைக்கு தீவத்திலகை கூறும் இன்னொரு பெயர் வந்து கோமுகி. சரிங்களா? பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கைக்கு தீவத்திலகை கூறும் இன்னொரு பெயர் என்ன? கோமுகி. சரிங்களா? கோமுகி அப்படின்னா என்ன அப்படின்னா பசுவின் முகம். சரிங்களா? கோமுகி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பசுவின் முகம். 21, அமுத சுரபி முதலில் யாரிடம் இருந்தது? ஸோ இது உங்களுக்கான கேள்வி. ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அமுத சுரபி வந்து முதலில் யாரிடம் இருந்தது? 22, மணிமேகலையின் பெற்றோர்கள் யார் யார்? கோவலன் மற்றும் மாதவி. மணிமேகலையின் பெற்றோர் கோவலன் மற்றும் மாதவி. 23, மணிமேகலை தெய்வம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு வந்து மணிப்பல்லவ தீவு. சரிங்களா? மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. 24, மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவர்? மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவர்? பூம்புகார். 25, பழமொழி பேசும் மக்களை குறிக்கும் சொல் வந்து பாடை மக்கள். சரிங்க? பழமொழி பேசும் மக்களை குறிக்கும் சொல் வந்து பாடை மக்கள். 26, இந்திர விழா நடைபெற்ற நகர் வந்து புகார். சரிங்க? இந்திர விழா நடைபெற்ற நகர் வந்து புகார் நகரம்.
எத்தனை நாள் நடந்தது? 28 நாள் நடந்தது. சரிங்களா? 27 வந்து பாருங்கள், என் பேரையத்தை சாராதவர். சரிங்களா? எம் பேரையத்தை சாராதவர் யாருன்னா படைத்தலைவர். என் பேரையத்தை ரொம்ப முக்கியம். சரிங்க, சாராதவர் வந்து படைத்தலைவர். சார்ந்தவர் யார்? கனகச்சுற்றம், இவுளி மறவர், யானை மறவரில் வந்து என் பேரையத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? சாராதவர் வந்து படைத்தலைவர். ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், 28வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஐம்பெரும் குழுக்களை சாராதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? கரணத்தியலவர். சரிங்களா? கரணத்தியலவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழுக்களை சாராதவர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருந்த கேள்விகள். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் படித்தே ஆகணும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? நம்ம இது எல்லாமே 6th-லேருந்து 12th வரைக்கும் லைன் பை லைன் கொஷின்ஸ் கம்பேர் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் இயர்லேயும் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி தான் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணியும் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து PDF கேட்டிருந்தீங்க. மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். காம்போ பேக் போயிட்டுருக்கு. வெறும் 200 ரூபா தான் உங்களுக்கு எல்லா ஒன் லைனர் கொஷின்ஸும் வந்து வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ.